வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் பற்றி தான். நம்ம சேனலில் ஹோம் ஆட்டோமேஷன் இனிமேல் கண்டினியூஸாக போட போகிறேன். எலக்ட்ரிக்கல் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஓகேனா எலக்ட்ரிக்கல் பற்றி கற்றுக்கணுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, 4 சுவிட்சஸ்ஸு. அதே மாதிரி என் ஃபோன்லேயும் 4 சுவிட்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுவிட்சில் ஹால் லைட், ஹால் ஃபேன் அண்ட் பெட்ரூம் லைட், பெட்ரூம் ஃபேன் 4 சுவிட்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் போர்டு தெரியும். அதை நான் செப்ரேட்டாக ஒரு காலிங் பெல் சுவிட்சு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன் யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. இது நான் யூஸ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படின்னு சொல்லிவிட்டு. பார்த்திங்கன்னா நான் பெட்ரூம் ஃபேனை ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மேலே ஃபேன் ஆஃப் ஆகிட்ருக்கும். ஆஃப் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஒரு 2 to 4 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பண்ணுறதால டிலே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சில டைம் 5 செகண்ட்ஸ் கூட டிலே இருக்கும். செகண்ட்ஸ் தான், மினிட்ஸ் கிடையாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஃபேனை போட்டுருவோம். ஒரு 1000 ரூபீஸில் செம்மையாக ஹோம் ஆட்டோமேஷன் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம போய் காஸ்ட்லியாக எதுவும் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. சாக்கெட்ஸ்லாம், அந்த வைஃபை சாக்கெட்ஸ்லாம் ஒரு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்மளோட வீட்டை நம்ம ஸ்மார்ட் ஆக்கிக்கலாம். ஃபேனை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதேமாரி மொத்தம் 4 சுவிட்ச் வச்சுருக்கேன். ஹாலில் ஒரு லைட்டு, ஹாலில் ஒரு ஃபேனு, பெட்ரூம் லைட்டும் பெட்ரூம் ஃபேனும். இப்போ நான் உங்களுக்கு கதை காட்டிகிட்ருக்கேன். இப்போ பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிலே இருக்குது. ஆஃப் உடனே ஆயிடுச்சு. ஆன் பண்ணும்போது மட்டும் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் டிலே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் அலெக்ஸாவோ இல்லை வேறு எது யூஸ் பண்ணிங்கனாலுமே அந்த டிலே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். வேறு வழி கிடையாது யூஸ் பண்ணுறதுக்கு. எழுந்துச்சி போய் அந்த சுவிட்சை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 2 செகண்டோ இல்லை 3 செகண்டோ டிலே இருக்கிறது பெருசாக பிரச்சனை இருக்காது, ஓகேங்களா. இதில் நான் இதை எப்படி பண்ணன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணதை மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது காலிங் பெல் மேனுவல் சுவிட்சுக்காக. நீங்கள் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நோட் எம்சியூவில் 8266 யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, ஓகேங்களா. இப்போ ப்ளூ கலர் இண்டிகேட்டர் லைட் வெரி எரியுது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்டில் இருக்குது. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு, வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அந்த லைவ் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நம்மளோட நோட் எம்சி வைஃபைல கனெக்ட் ஆகிறதையும் டிஸ்கனெக்ட் ஆகிறதையும் பார்க்க போகிறீங்க. இதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். நோட் எம்சியோ அப்புறம் ரிலேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் மேனுவலாக. நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கும் போது யூஸ் பண்ணலாம், இல்லாதப்பையும் யூஸ் பண்ணலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.